வணக்கம் ராதிகா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 22ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரும் என வானிலை மையம் கணித்துள்ளதால் இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, திருவள்ளூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் இன்று காலை 10 மணி வரை பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், பெரம்பூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை இடியுடன் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று அதிகாலை முதலே பல்வேறு இடங்களில் சாரல் மழையானது பெய்து வருகிறது. இதனால் சென்னை நகரம் குளிர்ச்சியான சூழலில் இருந்து வருகிறது ராதிகா.